என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நம்ம அடுத்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நில ராசிகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நில ராசிகள் என்பது காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் இடம் சொல்லக்கூடிய ரிஷபம். ரிஷபத்துக்கு அடுத்து கன்னி, கன்னிக்கு அடுத்து மகரம். இதுவெல்லாம் நில ராசிகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நில ராசிகளுடைய தன்மை என்ன? நிலம் என்பது அமைதியான ராசி. எல்லாரும் உழவு செய்கிறோம், விவசாயம் பண்ணுறோம், வெட்டுறோம், கன்று நடுறோம், மரம் நடுறோம், எல்லாமே இருக்கு. எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள ஒரு புனிதமான இடம் வேணும்னா அது பூமி தான். இந்த பூமி தாய் தான் நம்ம எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த நிலத்தன்மையை கொண்ட ராசிகள் தான் இந்த 3 ராசிகள். இந்த 3 ராசிகள்லையும் 3 விதமான பலன்கள் இருக்காமே அப்படின்னு கூட நிறைய பேர் கேட்பாங்க. என்ன சார் அப்படி 3 விதமான பலன்கள்? ரிஷபம் என்பது காலபுருஷனுக்கு 2ஆம் இடம், அது சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரனுடைய தன்மை என்ன? தனம், தானியம், மகிழ்ச்சி, சந்தோஷம், ஹாப்பினஸ், ஒரு சுத்தம், சுகாதாரம் அப்படிங்கிறதுக்கு ரிஷபத்துக்கிட்ட போகலாம். நீட்டாக ட்ரெஸ் போடணும். எல்லாரும் 5000 ரூபா சேலையை கட்டினாலும் 500 ரூபா சேலையை நீட்டாக அயன் பண்ணி நீட்டாக பண்ணிட்டு போகணும். தன்னை விட அழகானவர்களாக மற்றவர்கள் தெரியக்கூடாது. 5 இடத்துல நாம தான் அழகாக தெரியணும். எல்லா விஷயத்திலும் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதிலும் முக்கியமாக அவருடைய பங்கு பெரிய சிறப்பானதாக இருக்கும். ரிஷபத்தை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியினுடைய தன்மையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவங்க இளம் வயதில் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில் பெரிய ஆளாக வந்துடுவாங்க. ரிஷபராசியுடைய தன்மை, அங்கு இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சிறப்பான நட்சத்திரங்களாக இருக்கும். இன்னும் பார்த்தோம்னா, அங்கே கண்ணன் அவதரித்த ரோகிணி நட்சத்திரமே அங்கே தான் இருக்கு. மிருகசீரிஷம், கார்த்திகை. இந்த சிறப்பான இடத்துல இந்த நிலம் ராசி அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றோம்ல, ரிஷபம், கன்னி, மகரம். இதனுடைய தன்மை என்னன்னா சார், நிலம் அமைதியானது. எல்லோரும் அங்கே தான் வசிக்கிறோம். அத்தனை உயிர் ஜீவன்களும் வாழ்வதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. பூகம்பம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சப்பத்தோர கண்டு. ஆனால் பொறுமை என்பது உண்மை. ஆனால் அது கோபம் வந்தாலோ வெடிச்சாலோ அதனுடைய செயல்பாடுகள் என்பது வேறு மாதிரியாக இருக்கிறது அல்லவா? நிச்சயமாக இந்த ரிஷபம் தனம், தானியம், செல்வம், செல்வாக்கு இதையெல்லாம் பெற்றிருக்கிறது. இந்த ரிஷபராசியினுடைய அதிபதியுடைய தன்மையை பொறுத்து தான் இந்த ராசிக்கான பலன் இருக்கிறது. கெட்டக்கூடாது இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. ரிஷபராசி, ரிஷப லக்கணத்துக்கான தன்மை அப்படிதான் இருக்கிறது. இந்த ரிஷபராசி சுக்கிரன் இல்லையா, ரொம்ப இனிமையாக பேசக்கூடியவங்க, நிறைய அன்பாக பழகக்கூடியவங்க, எல்லோரோடும் இனிமை பாராட்டக்கூடியவங்க. இந்த 2ஆம் இடம் எது கிடைக்கிறது? தனம், வாக்கு, கல்வி, குடும்பம். இது எல்லாவற்றிலும் ஒரு செல்வ செழிப்பை அடையக்கூடியவர்கள், சிறப்பாக நிர்வாக திறமையை நடத்தக்கூடியவர்கள். நிலராசி தானே ரிஷபம். இவ்வளவு விஷயம் அதுக்குள்ள இருக்குல்ல. நீங்க அப்படியே அடுத்த நிலராசிகளுக்கும் போங்க. இந்த ரிஷப ராசியினுடைய நிலத்தன்மையும் அடுத்து கன்னி ராசியினுடைய நிலத்தன்மையும் வெவ்வேறாக அமைகிறது. இந்த ரிஷபராசியுடைய நிலத்தன்மையுடைய தன்மை எப்படின்னா, பணம் என்பது எப்படியாவது அவர்கள் கைக்கு வந்து போகும். மற்றவர்களுக்கு ஒரு ட்ரெஸ் கிடைச்சா அவங்களுக்கு 3 ட்ரெஸ் கிடைக்கும். இந்த சுக்கிரனுடைய அத்தனை விஷயத்தையும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவங்க இந்த ரிஷபம் தான் சார். சார் அதே நிலராசி தானே சார் கன்னி, அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். கன்னியினுடைய அதிபதி புதன்,
ரிஷபத்தினுடைய அதிபதி சுக்கிரன். புதன் தான் கன்னியுடைய அதிபதி. அது காலபுருஷனுக்கு 6ஆம் இடமாக வருகிறது. இந்த கன்னிராசியை சொல்லுவாங்க, கன்னிராசியில் பிறந்த பொம்பளை பிள்ளைங்களா பசங்களா நிறைய பேர் சுற்றுவாங்க அப்படின்னு. இல்லை, ரொம்ப பயந்தவர்கள். நிறைய விஷயங்களை சுற்றலாம், இருக்கலாம். ஆனால் எதுவுமே சக்சஸ் ஆகுவதில் நிறைய பால்ட்டுகள் இருக்கும். பயந்தவர்கள், நிதானமற்றவர்கள். இந்த கன்னிராசியை பொறுத்தவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ஆசைகள் அதிகமாக இருக்கும். ரிஷபத்தினுடைய ஆசைகள் நிறைவேறும், கன்னியுடைய ஆசைகள் நிறைவேறும், ஆனால் தடுமாறும். ஆனால் நிலம் ராசி தான், இதுவும் நிலம்தான், அதுவும் நிலம்தான். ஆனால் அதிபதிகள் வெவ்வேறாக இருக்கிறார்கள். புதன் என்பது காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் என்பதனால கடன் இல்லாத வாழ்க்கை என்பது அவர்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த கன்னிராசியை பொறுத்தளவில் நிலம் இடம் நிறைய வாங்கணும், பொருளாதாரம் நிறைய சேர்க்கணும், ஆசைகள் கூடுகிறது, கடனும் நிம்மதியும் குறைகிறது. இந்த நிம்மதியையும் கடனையும் வரவழைத்துக் கொள்ளக்கூடிய நிலைக்கு அது தள்ளப்படுகிறது. ஆனாலும் அந்த கன்னி தொடர்ந்து உழைக்கும், தொடர்ந்து உழைக்கும், தொடர்ந்து முன்னேறும். தன் வாழ்க்கையில பெரிய உச்சியில் நிற்கும் போது கூட இழுத்து கொடுத்து ஜீரோவில் விட்டாலும் திரும்ப அந்த உச்சியை தொடும். ஒருபோதும் கன்னி தயங்குவதில்லை, மயங்குவதில்லை, தன்னுடைய வேலைகளை செய்வதற்கு ஒருபோதும் யோசிப்பதில்லை, தொடர்ந்து முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கிறது. இந்த கன்னிராசியை பொறுத்தளவில் கடன் இருக்கிறது என்ற பயத்தை விட தன்னுடைய உழைப்பை நிறுத்தி விடாமல் இருந்தால் வெற்றி பெறுவார்கள். நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். வாழ்க்கையில் ஒரு பெரிய அத்தியாயத்தை முடிச்சுவாங்க. அதே மகரம் தானே அதுவும் நிலராசி தானே அப்படின்னு கேட்கலாம். நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபம், கன்னி, இளம் வயதிலே திருமணம் நடக்கக்கூடியவர்கள்னா இந்த கன்னிராசியை சேர்ந்தவர்கள். ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் எடுத்து கொஞ்சம் வயதாகி திருமணம் முடிக்கக்கூடியவர்கள் என்று சொன்னால் நிலராசியிலே மகர ராசியை சேர்ந்தவர்கள். இந்த மகர ராசிக்கு திருமணம் என்பது லேட்டா முடிச்சா, தாமதமாக முடித்தால் திருமணம் சிறப்பாக அமையும். இள வயதிலே திருமணம் செய்தால் மகரம் இருதார அமைப்பை கொடுக்கும். திருமண வாழ்க்கையிலே பிரிவுகளை, வருத்தங்களை பெறலாம். அது நிலராசி 3 இருந்தாலும் அதனுடைய அதிபதி என்பவர் சனி. இங்கே நம்ம பார்க்கணும், புதன் என்பவர் இளமையான கிரகம், சுக்கிரன் என்பவர் எல்லா சுகபோகங்களையும் அனுபவிப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கைகளை சரியாக நகர்த்தக்கூடியவர். சனி என்பவர் சஞ்சலத்தின் உச்சத்தில் இருப்பவர், எப்போதும் தன்னை குறைபாடு சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடியவர், தன் ஆசைகள் தீரவில்லை என்ற ஏக்கமும் அபிலாசையும் இருக்கக்கூடியது மகரம். மகரத்தினுடைய நிலம் ஒரு சமப்பாங்காக இருக்காது. ஒவ்வொரு வித்தியாசமான சதுப்பு நிலக்காடுகள் போல சரியான கட்டத்தை பிடிப்பதற்கு போராட வேண்டியிருக்கிறது. இந்த ரிஷபத்தினுடைய நிலம் சமமாக இருக்கிறது, ஒருபோதும் கவலைப்படுவதில்லை. கன்னியினுடைய நிலம் தாவும் பள்ளமுமாக இருக்கிறது. அந்த நிலத்தில் எப்போது வேண்டுமானாலும் உயரமாக இருக்கலாம், எப்போது வேண்டுமானாலும் அந்த நிலம் தாழ்ந்து போகலாம். ஆக இந்த சமமாக இருக்கக்கூடிய நிலராசி வெற்றியை பெற்று விடுகிறது ஈஸியாக. ரிஷபம் தாவும் பள்ளமுமாக இருக்கக்கூடியது சில நேரம் மேடாக உயர்ந்த இடத்துக்கு போகுது, சில நேரம் தாழ்ந்து போகிறது. இந்த மகரம் மலைப்பாங்கான ஒரு ஒரு நேர ஒரு மலையிலிருந்து தண்ணி கீழே வந்தால் சல்லுன்னு கீழே போகும்ல, அது மாதிரி ஒரு இடத்துல நிலையா நிற்காம போயிட்டே இருக்கு. அதை நிறுத்துவதற்கு காலமாகிறது, ஒரு சரியான இடத்தை பிடிப்பதற்கு காலமாகிறது. ஆனால் இந்த மகரம் மனைவியையோ அம்மாவையோ திருப்திப்படுத்துவதற்கு போராடுகிறது. அதான் போராட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த மலை தண்ணி கூட ஒரு இடத்துல நிற்கிறங்கிற மாதிரி அந்த மலை அந்த மண் ஒரு பக்கம் சறுக்கலாக போயிட்டே இருக்கு. அதை பிடித்து நிறுத்துவதற்கு காலதாமதமாகிறது. அதனால தான் அவங்களுடைய திருமண வாழ்க்கையும்
லேட்டாக முடிக்கிற போது சிறப்பாக இருக்கிறது. இங்கே மனைவிக்கு தோதாகவும் அம்மாவுக்கு தோதாகவும் பேச வேண்டியிருக்கிறது. அப்போதுதான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது. கன்னியை பொறுத்தவரை எத்தனை தடவை தாவல விழுந்தாலும் திரும்ப மேட்டில் போய் நின்றது. ரிஷபத்தை பொறுத்தளவில் எல்லாம் சமமாக இருக்கிறது, எங்கு போனாலும் இங்கு தானே வரணும் அப்படின்னு உட்காந்துக்கிறோம். அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் வெற்றி பெற்று விடுவார்கள். இளம் வயதிலே எவ்வளவு சோதனையை பெற்றாலும் பின் வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைகிறார்கள். அல்லது இளம் வயதிலேயே மிகப்பெரிய சுகவாசியான வாழ்க்கையை அடைந்து விடுகிறது. இதற்கு கிடைக்க வேண்டிய பொருள் எந்த தாவலையும் மேட்டிலையும் பறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அமையறதில்லை. அதனால வெற்றியாளர்களாக இருக்கிறார். ஆக உங்கள் 3 பேருக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம், பெருமாள் மகாலட்சுமி வழிபாட்டை செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும், அருமையானதாக இருக்கும், வாழ்வாதாரம் செழிப்பாக இருக்கும். 3 பேருக்குமே முக்கிய கடவுளாக இருப்பது பெருமாளையும் மகாலட்சுமியையும் வழிபாடு செய்து கொள்வதுதான். இன்னும் நிறைய விஷயங்களோடு அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். ரெண்டாவது, ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் வர நம்பரில் 95 97 35 41 37 நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் நம்பரில் ஜாதகம் பார்க்கணும் விரும்பக்கூடியவங்க. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.